Wish him happy birthday. கையை வச்சு பாப்பியா பாரு. குட் மார்னிங். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிக்கில் குட்டியோட பர்த்டே. காலையில் எழுந்திரிச்சு நான் வந்து குளிச்சுட்டு வந்துட்டேன், ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டேன். இன்றைக்கி வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்றதெல்லாம் காட்டுறேன். ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப சிம்பிளான செலிப்ரேஷன் தான். ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் இன்வைட் பண்ணி அவங்களுக்கு ஏதாவது ஒரு டின்னர் கொடுத்துட்டு வெளியே போகலாம் அப்படின்னு தான் வந்து பிளானு. காலையில் வந்து ஸ்வீட்டுக்கு எப்போவுமே குலாப் ஜாமுன் தான் நான் பண்ணுவேன். ஏன்னா அவனோட ஃபேவரெட்னா குலாப் ஜாமுன் தான். அப்புறமா அவனுக்கு பிடிச்ச லஞ்ச் தான் கேட்டிருக்கான், பிரியாணி கேட்டிருக்கான். ஸோ அதுக்கான ப்ரிப்ரேஷன்ஸ்லாம் வந்து இருக்குது. அண்ட் வாங்க அப்படியே வ்ளாக் வந்து பார்க்கலாம். நீங்கள் வந்து உங்கள் எல்லாரோடைய விஷஸ் அண்ட் பிளெஸிங்ஸ் எப்பயும் போல் நிக்கிலுக்கு வந்து கொடுங்க. அதுதான் எங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஸோ வாங்க வ்ளாக் கண்டினியூ பண்ணலாம். நிக்கில் வந்து மோர் கேட்டான். அவனுக்கு வந்து இந்த ஸ்பைஸ்ட் மோர் ரொம்ப பிடிக்கும். சம்மர் டைம்லேருந்து நாங்கள் இதை வந்து கொடுத்துட்ருக்கோம். அவனுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால் அதை ரெடி பண்ண போகிறேன். இந்த அகரோட பிளெண்டர் கிரைண்டர் பற்றி லாஸ்ட் வீடியோ நான் காட்டும்போது சில பேர் இதில் வந்து மாவு அரைக்கலாமா அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருந்தீங்க. நான் வந்து மாவெல்லாம் ட்ரை பண்ணது கிடையாது. மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி ஜூஸஸ் பண்ணுறது, இல்லைன்னா வந்து சட்னி கரைக்கிறது, கிரேவி கரைக்கிறது, அதெல்லாம் நான் வந்து பண்ணியிருக்கேன். மாவு வந்து நாங்கள் எப்போவுமே நிறையா குவான்டிட்டியில் தான் அரைப்போன்றனால கிரைண்டரில் தான் அரைச்சிருக்கோம். அதனால் இது வந்து நான் ட்ரை பண்ணது கிடையாது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக பிளெண்ட் ஆகிடும். அதாவது ரொம்ப ஹார்டாக இப்போ நம்ம வந்து ஃப்ரூட்ஸு சிலதெல்லாம் வந்து நம்ம மிக்சியில் போட்டாலும் அங்கங்கே பீசஸாக இருக்கும். ஆப்பிள் அதெல்லாம் இது வந்து எதுவுமே இல்லாமல் அப்படியே மையாக வந்து பிளெண்ட் ஆகிடும். அதனால் நம்ம ஜூஸ்லாம் போடுறப்போ இது வந்து ரொம்பவே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா ஒரு 2-3 பேர் கண்டினியூஸாக கேட்டுகிட்டே இருக்கீங்க, அதனால் ஷேர் பண்ணேன். இப்போ நம்மளோட ஸ்பைஸ்ட் மோர் வந்து ரெடி ஆகிடுச்சு. குடிச்சிட்டு நம்ம வந்து வேலை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வேலையாக ஸ்வீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு குலாப் ஜாமுன் தான் ஸ்டார்ட் பண்ணேன். இன்றைக்கி வந்து 2 பேக்கெட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஏன்னா ஈவினிங் குழந்தைங்கள்லாம் வருவாங்க. ஸோ அவங்களுக்கும் ஸ்வீட்டுக்கு இதுவே கொடுத்துர்லாம் அப்படின்னு அதுதான் நான் வந்து பண்ணேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அளவு ஒரு பேக்கெட்டுக்கு 900 grams ஆஃப் சுகர் அண்ட் வாட்டர்னு போட்டிருப்பாங்க. பட் நான் எப்போவுமே 900 grams வந்து சேர்க்க மாட்டேன். ஏன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப இனிப்பாயிடும். ஸ்வீட்டு என்ன ஸ்வீட்டாக இருந்தாலுமே அது வந்து ரொம்ப திகட்டாமல் ஒரு மைல்டு ஸ்வீட்னஸோடு இருந்தால் தான் சாப்பிட்றதுக்குமே நல்லாயிருக்கும். அதனால் நான் எப்பயுமே வந்து 900 grams ஆஃப் சுகர்லாம் போட மாட்டேன். ஒரு 750 to 800 தான் நான் வந்து போடுவேன். நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்வீட்னஸ் வந்து மைல்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்குமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அன்றைக்கி வந்து லஞ்சுக்கு பிரியாணி வேணும்னு கேட்டிருந்தா நான் சொன்னேன் இல்லையா. ஸோ மாமா வந்து காய்கறி எல்லாமே வாங்கி வச்சுட்டாரு. அத்தை தான் வந்து பூஜை பண்ணாங்க. ஏன்னா நான் அன்றைக்கி வந்து பூஜை பண்ணக்கூடாது. அந்த ஃப்ரைடே வரலட்சுமி நோம்பு பண்ணலை. நெக்ஸ்ட்டு ஃப்ரைடே தான் நாங்கள் வந்து வரலட்சுமி நோம்பு பண்ணுறோம். ஸோ அதனால் நம்ம சேனலோட வரலட்சுமி நோம்பு வ்ளாகு கொஞ்சம் லேட்டாக தான் வந்து வரும். சுகர் சிரப் ரெடி ஆகிடுச்சு, கொஞ்சம் வந்து ஆறட்டும். எங்கள் அம்மா இங்கே குலாப் ஜாமுன் பண்ணிகிட்ருக்காங்க. தெரில, தச்சுக்காக நினைக்கிறேன். இன்னைக்கு ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வரனால ஸோ 2 பேக் வந்து நாங்கள் பண்ணுறோம். ஸ்வீட் கொடுக்கலாம். Wish him happy birthday. Nikhil is turning 11. சூப்பராக என்னோடய குலாப் ஜாமுன் வந்து இங்கே ரெடி ஆகிட்டுருக்கு பாருங்கள். இது நான் எப்போயுமே MTR தான் வந்து யூஸ் பண்ணுவேன். buy 1 get 1 ஃப்ரீ பேக்கெட் இருக்குது. எப்போவுமே அதான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு வந்து மற்ற பிராண்ட்ஸில் இருக்கிற அந்த ஒரு குலாப் ஜாமுன் அந்த மிக்ஸ் டேஸ்ட்டை விட எனக்கு இந்த மிக்ஸில் பண்ணும்போது தான் அந்த டேஸ்ட்டு வந்து எனக்கு ஏதோ அச்சீவ் ஆகிற மாதிரி இருக்கும். அண்ட் ப்ராப்பராகவும் வந்து வரும். அதனால் நான் வேறு எந்த பிராண்டுமே வந்து ட்ரை பண்ண மாட்டேன். MTR தான் வந்து ட்ரை பண்ணுவேன். இதெல்லாம் சோக்காய் கொஞ்சம் நேரம் வந்து ஊறட்டும். அதுக்குள்ளே இங்கே பிரியாணிக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் நான் வந்து ரெடி பண்ணிட்டேன்னா அதுக்குள்ளேயே கொஞ்சம் நல்லா வந்து நம்மளோட குலாப் ஜாமுன் ஊறிடுச்சு. ஒரு 1/2 hour ஆச்சு, அதுக்குள்ளேயே நல்லா ஊறிடுச்சு. பிரியாணி வேலையும் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். புதினா அதுக்கப்புறமா எல்லாமே வந்து அத்தையும் மாமாவும் ஆஞ்சு கொடுத்துட்டாங்க. கடகடன்னு அன்றைக்கி பேக் டு பேக் கொஞ்சம் ஒர்க் இருந்தாலுமே கொஞ்சம் கடகடன்னு நான் வந்து சமையல்லாம் பண்ணிவிட்டு மத்தியானத்துக்கு மேலே கொஞ்சம் சிம்பிளாக தான் நாங்கள் அன்றைக்கி வந்து பர்த்டே பிளான் பண்ணியிருந்தோம். அதனால் சிம்பிளாகவே ஏதாவது ஒரு பர்த்டே டெக்கரேஷன் பண்ணலாம் அப்படின்ட்டு சிலதெல்லாம் நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதெல்லாம் உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன். இப்போ நமக்கு மசாலா எல்லாமே நான் வந்து ஆட் பண்ணிட்டேன். கொஞ்சமாக கர்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா நிறையா வந்து வெஜிடபிள்ஸ் நான் வந்து போட்டேன்.
நல்லா கொதி வந்தோடனே உப்பு சேர்த்துட்டு ரைஸும் வந்து சேர்த்தாச்சு. ஃபைனலாக வந்து நம்ம கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டால் அடி பிடிக்காமல் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. டேஸ்ட்டுமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் ஒரு 2 ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கிறேன். சூப்பராக நம்மளோட பிரியாணிக்கு தேவையானதெல்லாம் வந்து ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா கத்திரிக்காய் குஸ்தும் வந்து பண்ணேன். அதோட ரெசிப்பியும் நான் உங்களுக்கு நிறைய வீடியோஸை ஷேர் பண்ணியிருக்கேன். அதனால் இதில் நான் ரெசிபி வந்து கவர் பண்ணலை. ரெடி ஆனதுக்கப்புறம் காட்டுறேன். சுட சுட சூப்பரான பிரியாணி நமக்கு இங்கே வந்து ரெடி ஆகிடுச்சு. கத்திரிக்காய் குஸ்தும் ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட பர்த்டே லன்ச் வந்து பார்த்திங்கன்னா குலாப் ஜாமுன், சுட சுட வெஜிடபிள் பிரியாணி, அதுக்கு வந்து ரொம்ப சூப்பரான கத்திரிக்காய் குஸ்து காம்பினேஷன். நிக்கிலோட ஃபேவரட் காம்பினேஷன் எதுன்னு சொல்லலாம். அப்புறமா ஒயிட் ரைஸ். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான ஒரு மெனு தான். பட் எல்லாமே நிக்கிலுக்கு பிடிச்ச டிஷ்ஷஸ். அதனால் எல்லாமே அவனுக்கு பிடிச்ச மாதிரி தான் அன்றைக்கி பண்ணியிருந்தேன். நான் வந்து டெக்கர் ஐட்டம்க்கு என்னென்ன வாங்கிட்டு வந்திருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை, அந்த ஃபாயில் கர்டைன் வாங்கியிருந்தேன். இது நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். அப்புறமா ஹாப்பி பர்த்டே தோரன் மாதிரி ஒன்று வாங்கியிருந்தேன். அப்புறம் இது வந்து நான் பார்த்தேன், சரி ஏதாவது ஒன்று கலர்ஃபுல்லாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமேன்ட்டு இதை நான் வாங்கினேன். இது வந்து இந்த பேப்பர்லேயே அந்த ஃபேன் மாதிரி. இது நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை. இது வந்து நமக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும். நிறையா கலர்ஸில் வந்து இருக்கும். நான் வந்து ப்ளூ தான் தேடினேன். ஆனால் எனக்கு ப்ளூ கிடைக்கல. பிங்க்கில் தான் வந்து இருந்தது. வாங்கும்போதே நினச்சேன், இவன் ஏதாவது சொல்ல போகிறானோ, பிங்க்கு எல்லாமே பிங்க்கில் வாங்கியிருக்கேன். ஏன்னா அது ஏதோ எதேச்சும் அப்படியே அமைஞ்சிருச்சு. அப்புறம் வீட்டுக்கு வந்தவொடனே தான் எனக்கு தோணுச்சு. நல்ல வேலை அவன் ஒன்றுமே சொல்லலை. அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த கர்டைன் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் நல்ல ஒரு பார்ட்டி லுக் வந்து கொடுக்கும். கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும். இதுலேயும் நிறையா கலர்ஸ் இருக்குது. பட் இந்த மாதிரி கோல்டன் ரெட்டு, இந்த மாதிரி காப்பர் கலர் எல்லாம் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்குமேன்ட்டு நான் இந்த மாதிரி வாங்கினேன். வால்லெல்லாம் நாங்கள் எதுவுமே ஒட்டலை. இந்த கர்டன் ராட் இருக்கும்ல, இதுலேயே நம்ம வந்து ஃபுல்லாக எல்லாத்தையுமே டெக்கரேட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா அந்த ராட்லேயே நம்ம எல்லாத்தையுமே வந்து கட்டிடலாம். ஸோ அதனால் அப்படி தான் நாங்கள் வந்து பிளான் பண்ணோம். நான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் என்னோடய ஹஸ்பண்டும் வந்துட்டார். அவர் தான் ஃபுல்லாக வந்து பண்ணார். நான் அதுக்குள்ளே இந்த தோரன் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இதுவுமே பார்த்தீங்கன்னா பிங்க்கில் அமைஞ்சிடுச்சு பாருங்கள். ஆனால் நல்லா இருந்துச்சு. அந்த ஒரு காப்பர் கலருக்கு வந்து பிங்க் கலர் வந்து நல்லா ஒரு காம்ப்ளிமெண்ட் பண்ணிச்சு. ஸோ நல்லா இருந்தது. நாங்கள் வந்து சிம்பிளாக பிளான் பண்ணது பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களாம் வந்திருந்தாங்க. நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். இந்த தடவை வெறும் ஃப்ளாட்ஸில் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் நிறையா பேர் இருக்காங்க. ஸோ ஃப்ளாட்ஸ் ஃப்ரெண்ட்ஸை மட்டும் கூப்பிட்டு பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு பிளான் தான். ஏன்னா பேக் டு பேக் ஆகஸ்ட்டில் வந்து அவனோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு இந்த மந்த் பர்த்டே வந்தது. எல்லாருமே கூப்பிட்டு பண்ணியிருந்தாங்களா. ஸோ அதனால் நம்ம இவனுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டு பண்ணலான்ற மாதிரி தான் நாங்கள் வந்து பிளான் பண்ணோம். ரொம்ப சிம்பிளாக பிளான் பண்ணதை குழந்தைங்க எல்லாரும் சேர்ந்து நல்லா வந்து கிராண்ட் ஆக்கிட்டாங்க. நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அதை நான் உங்களுக்கு கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் கிளிப்பிங்ஸ்லாம் பாருங்கள். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டிக்கர் மாதிரி கொடுத்துருவாங்க. அதை நம்ம அப்படியே வந்து ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி நிற்கும். நல்லாயிருக்கும். இது வந்து வராது. இதுக்கப்புறமா நம்ம இதை வேறு ஏதாவது ஒரு டெக்கர் பர்பஸ்க்கு இல்லை குழந்தைங்களோட ரூமில் வந்து நம்ம அப்படியே வச்சு டெக்கர் பண்ணிடலாம். நம்ம வேஸ்ட் பண்ணாமல் அந்த மாதிரி வந்து பண்ணிக்கலாம். இது வந்து கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால நம்ம வந்து ஒரு ஆர்டரில் ஒட்டணும்னு இல்லை, ரேண்டமாக ஒட்டினாலும் நல்லாயிருக்கும். ஏதாவது ஒரு இடத்துல பஞ்சாக நீங்கள் கொடுத்து டெக்கரேட் பண்ணாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப அஃபோர்டபுள் அண்ட் ரொம்ப சிம்பிளான ஒரு டெக்கர் ஐடியா இது. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். காட்டு தச்சு பாரு. சுச்சோ அழகிரி காட்டு. குழந்தைங்களாம் ஒருத்தருத்தங்களாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் போர்ட் கேம்ஸ்லாம் எடுத்து வச்சுருந்தேன், குழந்தைங்களாம் விளையாடட்டும் அப்படின்ட்டு. அப்புறம் அவங்களுக்கு ஸ்நாக்ஸு, குழந்தைங்களுக்கெலாம் பிடிச்ச மாதிரி குக்கீஸ், அதுக்கப்புறமா வந்து ஜூஸு, அப்புறம் சிலதெல்லாம் நாங்கள் ஸ்நாக்ஸ்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன். நான் கொஞ்சம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அந்த மாதிரி வந்து கொடுக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா குழந்தைங்களுக்கு அதுதான் வந்து பிடிக்குது. அதனால் அதெல்லாம் நான் அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். ரொம்ப நேரம் உள்ளே வந்து உட்காந்துட்டு போர்ட் கேம்ஸ்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க. நாங்கள் டான்ஸ் ஆடுற பாட்டு போடுங்க அப்படி சொன்னாங்க. சரி பாட்டு போட்டு விட்டுட்டு வந்தேன். சரி எல்லாருக்கும் வந்து ஸ்வீட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குலாப் ஜாமுன் கொடுக்கறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ரச்சுக்குட்டி வந்து பார்த்தீங்கன்னா கேக் எப்போ கட் பண்ணுவீங்க, எனக்கு கேக் வேணும்னு கேட்டுகிட்டே இருந்தான். ஸ்வீட் சாப்பிடுடா அப்புறமா கேக் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து அமைதிப்படுத்திகிட்டே இருந்தேன். கையை வச்சுருவோம் போல. கையை வச்சு பாப்பியா பாரு. ரச்சுக்குட்டி வந்து பார்த்திங்கன்னா எல்லா குட்டி பசங்களாம் பார்த்தோன்னே பயங்கரமாக என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அவங்களுக்கு பெஸ்ட் என்டர்டெய்னர் வந்து இவன் தான். ஏன்னா எல்லாரோடையும் சேர்ந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு
எல்லாம் சுற்றி நின்றுக்கிட்டு அவன் டான்ஸ் ஆடுறதை பார்த்து அவனை வந்து நல்லா என்கரேஜ் பண்ணி மோட்டிவேட் பண்ணிட்டு இருந்தாங்க. பார்க்கும்போதே ஆசையாக இருந்தது. பெருசாக நம்ம ஒன்றும் பிளான் பண்ணல. நான் குழந்தைங்கள கூப்பிட்டாலே வந்து போதும், அவங்களே அந்த ஃபங்க்ஷனை வந்து கிராண்ட் ஆக்கிடுவாங்க. அந்த மாதிரி அந்த ஈவினிங் வந்து ஃபுல்லாக அவனோட ஃப்ரெண்ட்ஸோடு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணது. அந்த மாதிரி அந்த பர்த்டே வந்து ரொம்ப நாள் கழித்து இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக போயிருந்தது. பிரணவியுமே நாங்கள் வந்து சாயை வந்து கூட்டிகிட்டு வர சொல்லியிருந்தேன். சாய் வந்து இன்வைட் பண்ணேன். ஆனால் வந்து நெக்ஸ்ட் டே வரலட்சுமி நோம்பு இருக்குது. ஸோ அதனால் அந்த கொஞ்சம் வேலைகள்லாம் இருந்தது. நெக்ஸ்ட் டே பிரணவுக்குமே வந்து ஸ்கூல் இருக்குது, சாய்க்குமே வந்து ஆஃபீஸ் இருக்குது. ஏர்லியாகவே கிளம்பணும், வந்தால் லேட் ஆகிடும், நான் வந்து வீக்கெண்டில் வரேன் அப்படின்னு சொல்லிட்டான். சரி ஓகேடா அப்படின்ட்டேன் நான். பட் அவன் வந்து புக்ஸ் வாங்கி கொடுத்துருந்தான் நிக்கிலுக்கு. என்ன வேணும்னு கேட்டிருந்தான். நிக்கில் வந்து புக்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி அவன் எல்லாருக்கிட்டையுமே புக்ஸ் தான் வந்து கேட்பான். ஸோ அதனால் அவன் கேட்ட 2 புக்ஸ் வந்து ஆர்டர் போட்டிருந்தான் சாய். அப்பா வந்து பார்த்திங்கன்னா நிக்கிலோட காலையில் வீடியோ காலெல்லாம் வந்து பேசியிருந்தார். அதுக்கப்புறமா அம்மாவும் வந்து பேசியிருந்தாங்க. 2 பேருமே அவங்க பிளெஸ்ஸிங்ஸ் கொடுத்துருந்தாங்க. நார்மலாக இருந்திருந்தால் அப்பா அம்மா எப்பயுமே வந்து பர்த்டேன்னா வந்துடுவாங்க. குழந்தைங்களோட பர்த்டே வந்து மிஸ் பண்ணவே மாட்டாங்க. ஸோ அது வந்து அப்பா லாஸ்ட் வீடியோ கால் பேசும்போது சொல்லிகிட்டே இருந்தார், வர முடியல, இல்லை குழந்தைக்கு ஏதாவது வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து எப்பயும் போல் பைசா அனுப்பி குழந்தைக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணியிருந்தாங்க. கேக் வந்து ரெடி பண்ணிட்டே பாருங்கள். ஆனால் தக்ஷு வந்து வரவே இல்லை, ஃபுல்லாக இறங்கிட்டான், அந்த பார்ட்டியில் வந்து இறங்கிட்டான். நிக்கிலோட ஃப்ரெண்டோட தங்கச்சி, இது குட்டி தங்கச்சி. அவள் வந்து பார்த்திங்கன்னா மாமா கிட்டே போனதா யாருக்கிட்டையுமே வரவே இல்லை. மாமா கிட்டே நல்லா ஒட்டிக்கிட்டா. நானும் சரண்யாவும் மாறி மாறி போய் கூப்பிட்டோம், வரவே இல்லை. க்யூட்டாக சமத்தாக இருந்தா அவள். குழந்தைங்க எல்லாமே வந்து இங்கே ரெடி ஆகிட்டாங்க நம்மளோட கேக் கட்டிங்க்கு. நிக்கிலை வந்து நீங்கள் ப்ளஸ் பண்ணுங்கள். எப்பயும் போல் உங்களோட விஷஸ் அண்ட் பிளெஸ்ஸிங்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு வேணும். ஸோ அதுதான் எங்களுக்கு வந்து எப்போவுமே ஒரு பெஸ்ட்டு கிஃப்ட்டு. எங்களோட பர்த்டேலையும் சரி, குழந்தைங்களோட பர்த்டேலையும் சரி. வர்ச்சுவலாக நம்ம வந்து எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்கிட்டாலும் வர்ச்சுவலாக நீங்கள் கொடுக்குற அந்த பிளெஸ்ஸிங்ஸ் விஷஸ் வந்து எங்களுக்கு வந்து அது அன்றைக்கி ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். ஏன் அதை விட பெரிய கிஃப்ட் எதுவுமே கிடையாது மற்றவங்களோட பிளெஸ்ஸிங்ஸை விட. ஸோ அதனால் குழந்தைக்கு வந்து நீங்கள் ப்ளஸ் பண்ணுங்கள். இந்த ரெட் வெல்வெட் கேக் வந்து சூப்பராக இருந்தது. அது வந்து அந்த க்ரீம், அந்த சீஸ் க்ரீம் வந்து அதில் போட்டிருந்தாங்க, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அப்புறம் அதுவும் முடிச்சுட்டு குழந்தைங்களுக்கெல்லாம் கேக் கொடுத்துட்டு அந்த மாதிரி தான் அந்த பர்த்டே வந்து போச்சு. ஹோப் இந்த வீடியோ நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான ஹாப்பியான vlogல உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.